நம்ம வீடியோவில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் சரிங்களா. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இதை பற்றி நம்ம வந்து கிளியராக பார்ப்போம். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சரி, அதனால தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எப்படி நம்ம பை பண்ணலாம், இது எப்படி நம்ம வந்து இதில் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது மொத்தமாக ஓவராலாக வந்து ஃபியூச்சர்ஸோட ஓவர் வியூ அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா. அப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு 3 டைப் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஸ்டாக் ட்ரேடிங், சரிங்களா, ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இது 3 இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் போய்ட்டு ரிலையன்ஸில் வந்து நான் வந்து ஷேர்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வாங்க போகிறேன். உங்ககிட்ட இருக்க 1 லட்ச ரூபாய்க்கு அது என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கோ அந்த ப்ரைஸில் போய்ட்டு உங்களால் வந்து எத்தனை ஷேர்ஸ் அவங்க தருவாங்களோ, ஒரு 200 இல்லை 100 ஷேர்ஸோ உங்களால் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அது வந்து எத்தனை வருஷத்துக்கு வேணால் ஹோல்ட் பண்ணலாம். சரிங்களா. இது வந்து லாங் டேர்ம். ஓகேங்களா. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் போட்டு வைக்கிறீங்க, ஒரு முதலீடு போடுறீங்க அந்த இதில் பிஸ்னஸில். அது கொஞ்சம் வளரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் பல வருஷம் அதை வெயிட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க. சரிங்களா. இது ஸ்டாக் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது இன்ட்ராடே பேசிஸ் அன்றாட தினத்தில் வந்து நம்ம இண்டெக்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ வந்து நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். சரிங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போயிட்டு நம்ம வந்து அன்னன்னைக்கு வந்து என்னென்ன ப்ரைஸில் வந்து ஸ்ட்ரைக்ஸில் வந்து ரன் ஆகிட்ருக்கோ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால் சைட் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் கால் சைடில் இருக்க ப்ரீமியத்தை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க காசை கொடுத்து நீங்கள் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து கம்மியாக வந்து அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அதை வாங்கிப்பாங்க. சரிங்களா. வாங்கிட்டு நீங்கள் வாங்கின சைடே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்க ஒரு ட்ரேடிங். சரிங்க. அது நல்லா வந்து ஏர்ன் பண்ண முடியும். பர்ஃபெக்டாக நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து நல்லாவே வந்து உங்களால் வந்து மந்த்லியே வந்து உங்களால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட அதிகமாக இருக்குது, நான் நல்லா ட்ரேட் பண்ணுவோம், ஆப்ஷன் ட்ரேடிங் நல்லா பண்ணுவீங்கன்னா வந்து நல்லா வந்து அதில் பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னால் நிறைய பேர் மணி வந்து லாஸ் பண்ணுற இடமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் தான். சரிங்களா. ஏன்னா கம்மி அமௌண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு எதுவுமே தெரியாமல் வந்து ஜஸ்ட் பை மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணிங்கன்னா ஸோ வந்து அது நடக்காது. சரிங்களா. டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணி அதில் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா. ஏன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு $20 ரன் ஆகிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரைஸ் வந்து $20 ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து பை சைடில் இருக்கீங்க நிஃப்டியில் வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ வச்சுக்கோங்க. எதுலையோ ஒன்றுத்தில் வந்து நீங்கள் பை சைட் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் மூவ் ஆன் ஆக போகுது இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு ஒரு $20 ரன் ஆகிட்டு இருக்க காலை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 குவான்டிட்டிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 1000 குவான்டிட்டிஸ் வாங்குறீங்கன்னா உங்களுடைய மார்ஜின் வந்து 20,000 தேவைப்படும். ப்ரீமியம் கட்டி நீங்கள் வாங்குறீங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அந்த கால் வந்து ₹1 ₹20லேருந்து ₹21 போச்சுன்னா உங்களுக்கு ₹1000 ப்ராஃபிட் வரும். கரெக்ட்டுங்களா. அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப வந்து இங்கேருந்து அது ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 10 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹10,000 ப்ராஃபிட் வரும். அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ₹20,000 மார்ஜினுக்கு 50% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா. அந்த மாதிரி பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது. ஆனால் இதை வந்து சீக்கிரமாக சம்பாதிக்கணும், இது மாதிரி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா மட்டும்தான் உங்களால் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். இது வந்து ஷார்ட் டேர்ம் தான். ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஷார்ட் டேர்ம் தான். இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி. இது வந்து நம்மளுக்கு சரிங்களா. வீக்லி எக்ஸ்பைரி மூலயமா வரும். வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு டேயில் வந்து ஒரு இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. நீங்கள் அதில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்துடும். சரிங்களா. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் வந்து 2 இருக்குது. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னால் எது சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வரும். சரிங்களா. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து 3 இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் மூலயமா வரும். ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து வீக்லி வந்து இருக்கும். ஸ்டாக்ஸ் வந்து லாங் டேர்மு எத்தனை வருஷம் வேணால் ஹோல்ட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா மாதம் சரிங்களா. இப்போ வந்து மாதம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போ நிஃப்டியில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போ ஜூன் மந்தோட
லாஸ்ட் வீக்கில் வந்து எப்போ வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி வருதோ அன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? சரி, இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸோட இது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதில் வந்து எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இண்டெக்ஸ்க்கும் ஒரு ஒரு லாட் சைஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப வந்து நிஃப்டிக்கு வந்து 50 இருந்துச்சு. ஆனால் இப்போ 25 மாற்றிட்டாங்க. இப்போ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நீங்கள் லாட் சைஸாக தான் உங்களை வந்து வாங்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிஃப்டியில் வந்து என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ. இதை இப்போ நம்ம ஜூன் மந்த் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஜூன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல்லேருந்து வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரப்போ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. எங்கே 21,000 இந்த ரேஞ்ச் 22,000 இந்த ரேஞ்சில். சரிங்களா? நீங்கள் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து நம்ம வச்சு பார்ப்போம். சரிங்களா? அது ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு, இது வந்து இண்டெக்ஸ் சார்ட். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஓவராலாக என்ன தெரியுது, இந்த 21,800 இந்த ரேஞ்ச் வரப்பெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்றது தெரியிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ப்ரைஸில் ரன் ஆகிட்டு இருக்கப்ப 21,800 போயிட்டு நீங்கள் ஒரு லாட் உங்களால் வாங்கிக்க முடியும். சரிங்களா? வாங்கிட்டு 1 மந்த் வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஜூன் மந்த் கான்ட்ராக்டில் வாங்காமல் நான் ஜூலை மந்த் கான்ட்ராக்டில் வாங்கினாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. என்னோட டார்கெட் வந்து கொஞ்சம் ஃபார் அவேல இருக்குது. கொஞ்சம் நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் என் டார்கெட் அச்சீவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி போய் அதில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஷார்ட் டேர்ம் தான். மந்த்ன்றது சிங்கிள் மந்த் தானே. சாட்டர்டே சண்டேலாம் கழிச்சிங்கன்னா ஒரு 20 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்கும். அப்படின்னால இது வந்து இதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா உங்களால் வந்து இதில் வந்து ரிஸ்க் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஆப்ஷன் ட்ரேடிங் சொன்னேன்ல, இப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து அன்லிமிட்டடாகவும் இருக்கும், ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இங்கே இருந்திருக்கு. மே 13 இந்த டச் ஆகிட்டு நீங்கள் இந்த ஜோனில் 21,800 நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 21,800 நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு லாட் பை பண்ணுறீங்க. சரிங்களா? ஒரு லாட் நீங்கள் பை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 21,800 இன்ட்டு 25 குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5,45,000 உங்களுக்கு வந்து இந்த ஜோனில் வந்து தேவைப்படும். சரிங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களால் வந்து கட்டி வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து வாங்க முடியாது. அதனால் வந்து லிவரேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் அதில் எப்படி பை பண்ணுறதை நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இது பார்ப்போம். நீங்கள் பை பண்ணுறீங்க, இந்த ஜோனில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஏறுது. சரிங்களா? ஏறினோடனே உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஏறுது? இந்த 21,800லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 நாளில் உங்களுக்கு வந்து 1,288 பாயிண்ட்ஸ் ஏறுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1,288 இன்ட்டு 25 குவான்டிட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்க நிஃப்டியில் ஒரு லாட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 32,000 உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? 32,000 வந்திருக்கும். இதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு 25 ரூபா வந்து ஏறிட்டே இருக்கும். அப்படின்னு பார்க்குறப்ப 1,300 32,200 உங்களுக்கு ப்ராஃபிட் ஓவராலாக வந்திருக்கும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே பை பண்ணுறீங்க. இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? அப்போ திடீர்னுட்டு பாருங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ தூரம் ஃபால் வந்து நீங்கள் இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேலிடான ரிட்டர்ன்ஸ் வந்தோடனே நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இல்லை வந்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து அப்சைட் மூவ் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னா உங்களுக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். நீங்கள் மறுபடியும் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் சல்லுன்னு கீழே விழுந்து உங்களுக்கு காஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துருக்கும். சரிங்களா? காஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து அப்புறம் இது வந்து இங்கே இருக்க வந்து பையர்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க, மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால என்னாச்சு, மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே பை பண்ணவங்களாரையும் இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்க வச்சு கீழே 21,200 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்டு கீழே ஃபால் பண்ணி இப்போ 600 பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 15,000 உங்களுக்கு லாஸில் போயிட்டு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க, பயந்து எல்லாருமே எக்ஸிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி வந்து
செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் ஆக ஆக புது புது பையர்ஸ் வந்து உள்ள வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த லோவில் வந்து பை பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? பை பண்ணப்போ மார்க்கெட் என்னாச்சு, இங்கேருந்து சல்லுன்னு மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2035 பாயிண்ட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து வெறும் 21,300ன்னு வச்சுப்போம். 21,300ல நீங்கள் வந்து ஒரு லாட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5,00,000 தேவைப்படும். சரிங்களா? ஆனால் வந்து 5,00,000 கிடையாது அதில். ஏன்னா அதில் லிவரேஜ்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. லிவரேஜில் வந்து எப்படின்னா 5,00,000 கட்டி உங்களால் வந்து வாங்க முடியாது. அதனால் இத்தனை பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு இது மட்டும் கம்மியாக கட்டினாலே போதும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இதில் அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்டுக்கு சரிங்களா, 2035 × 25 குவான்டிட்டி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ வந்து எந்த லோவில் பை பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். சரிங்களா? இல்லை ஒரு ஆல்ரெடி ப்ராஃபிட் எனக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். லாஸும் ஹெவியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ன்றது. பர்ஃபெக்டான இடத்துல நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். சரி, இப்போ வந்து எப்படி வந்து இது வந்து ஸ்டாக்ஸில் வந்து எப்படின்னா, நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதுதான் நம்மளோட டிமேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து இண்டெக்ஸ். சரிங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சொன்னோம்ல. இப்போ வந்து இது பாருங்கள், நான் வந்து பை கொடுக்குறேன். பை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 23,334 ரூபாயில் மார்க்கெட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம பிஃபோராக சார்ட்டில் பார்த்தா அதே சினோரியில் வச்சு நம்ம இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? லிமிட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன ரேஞ்சில் பார்த்தோம், 21,800 பார்த்தோமா, 21,800 மார்க்கெட்டு இருக்குது. சரிங்களா? இங்கேருந்து இங்கே பாருங்க, ஒரு லாட் சைஸ் வந்து 25 குவான்டிட்டி. சரிங்களா? 25 குவான்டிட்டி 21,800 ப்ரைஸில் போய் நீங்கள் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,45,000 தேவைப்படுது. சரிங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இந்த இடத்துல தான் இவ்வளோ கொடுத்து உங்களால் வாங்க முடியாதுன்றதுனால நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்ட வேணாம், 5,45,000 வேல்யூவில் ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து வெறும் 64,000 ரூபாய்க்கு நான் வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு தரேன். சரிங்களா? 64,000 நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9% வரைக்கும் லிவரேஜ்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வெறும் ஒரு 64,000 கட்டி நீங்கள் வந்து அதை பை பண்ணிக்க முடியும். 5,50,000 ரூபா வேல்யூ உள்ள வெறும் 60,000 கொடுத்து உங்களால் வாங்கிக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சு போனோம், 21,800லேருந்து கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட். சரிங்களா? 1,200 பாயிண்ட் இன்ட்டு 25 குவான்டிட்டி போட்டிங்கன்னா 30,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். சரிங்களா? அப்படின்னு பார்க்குறப்ப 30,000 ரிட்டர்ன்ஸ்னால் கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸ். இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 8.447x கொடுத்துருவாங்க. இதான் லிவரேஜ். இத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டினாலே போதும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ரிவிலேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 50% ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் கிடைக்கும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் டெக்னிக்கலாக. நீங்கள் அதுதான் விஷயமே. இங்கேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் அப்சைட் மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து நான் காட்டுறேன். சரிங்களா? ரிலையன்ஸோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் நான் எடுத்துருக்கேன். இது வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இண்டெக்ஸ் பற்றி பார்த்தோம். இது வந்து ரிலையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து 250 குவான்டிட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மார்க்கெட் வந்து 2,940 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இங்கேருந்து எனக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ் வந்து அப்சைட் மூவ் கொடுக்க போது 3,000 வரைக்கும் என் டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபியூச்சர்ஸில் போய் பை பண்ணுறீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆர்டர் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு லாட் வந்து 250 குவான்டிட்டி. ஒரு கம்பெனிஸ்க்கும் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி வச்சுப்போம். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா 550 குவான்டிட்டி. சரிங்களா? பஜாஜில் வந்து 125, ஐசிஐசியில் 700, பாரத் ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 475. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து சரி, இந்த பாரத் ஏர்டெல்லே நம்ம வந்து எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 475 குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு. சரிங்களா? அப்போ வந்து இங்கேருந்து நான் வந்து ஒரு எத்தனை பாயிண்ட் வைக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாய்க்கு போகுது.
ஓகே. ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து வந்து நம்ம வந்து டார்கெட் வைக்கிறோம். அப்படின்னு பார்க்குறப்ப, ஆ இந்த இந்த பிரைஸ்ல வந்து ஒரு லாட் நீங்க வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது? கிட்டத்தட்ட ரூ. 6,76,898 உங்களுக்கு தேவைப்படுது. சரிங்களா? அவ்வளோ வந்து கட்டி ஒரு எல்லா எல்லா ட்ரேடர்லயுமே ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸால கூட இத வந்து பை பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? உங்களோட கேப்பிட்டலே வெறும் ஒரு 2,00,000 தான் இருக்கு அப்படின்றப்ப, நீங்க இவ்ளோ குடுத்து உங்களால ஃபியூச்சர்ஸ் வாங்க முடியாது. அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, ஆனா டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கனால, நீங்க வந்து என்ன பண்றீங்க, வெறும் வ ரூ. 6,00,000 மதிப்புள்ளத எவ்வளோ? ரூ. 7,00,000 வச்சுக்கோங்களேன். ரூ. 7,00,000 மதிப்புள்ள ஒரு கால வந்து நீங்க வெறும் வந்து ஒரு ரூ. 1,400,000 குடுத்து நீங்க வந்து பை பண்ணிக்கிறீங்க. பை பண்றப்ப என்ன, நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா, இங்க இருந்து மார்க்கெட் வந்து 425ல இருந்து ரூ. 426 போச்சுன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஒரு பாயிண்ட்டுக்கு ரூ. 475 வரும். சரிங்களா? ஒரு பாயிண்ட்டும் ஏறுறப்ப வந்து அ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அப்ப 75 பாயிண்ட் சரிங்களா? எத்தன பாயிண்ட் நம்ம வைக்கலாம்? 75 பாயிண்ட் வச்சுக்கிறோம் நம்ப. சரிங்களா? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நீங்களும் கால்ஸ் எடுத்து நீங்க போட்டு பாருங்க. 75 இன்ட்டு நான் வந்து 475 போடுறேன். கிட்டத்தட்ட ரூ. 35,625 ப்ராஃபிட் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்டின்னா, அப்சைட் மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு நீங்க ஃபியூச்சர்ஸ்ல வாங்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் நீங்க வாங்கிட்டு மார்க்கெட் வந்து அ உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல மார்க்கெட் கீழ டவுன்ல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் அதே லாஸ் தான் உங்களுக்கு வரும். ரூ. 475 ஒரு பாயிண்ட்டுக்கு கம்மியாயிட்டே போகும். அதனால தான் வந்து இதில ப்ராஃபிட் வந்தா அன்லிமிட்டடா ப்ராஃபிட்டும் வரும். லாஸ் வந்தா அன்லிமிட்டட் லாஸும் வரும். ஆ இப்போ வந்து டக்குனு எனக்கு லாஸ் போகுது. இதில வந்து நான் வந்து என்னால ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுக்க முடியுமா? அப்ப கண்டிப்பா உங்களால வைக்க முடியும். ஆனா வந்து எப்படி பார்த்தோன்னா, அந்த இடத்துல உங்களால எக்ஸிட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கணும். அந்த இதில வந்து ஸ்டாக்ல வந்து எப்புட்ன்னா லிக்விடிட்டின்றது ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? லிக்விடிட்டி, வால்யூம் எல்லாமே நீங்க வந்து பண்ணணும். இப்ப நீங்க ஒரு இடத்துல போயிட்டு நீங்க செல் பண்ண போறீங்கன்னா, வந்து அந்த இடத்துல வந்து பையர்ஸ் இருக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க போய் இந்த இடத்துல நீங்க ரூ. 425 நீங்க வந்து பை பண்ண போறீங்கன்னா, இந்த இடத்துல விக்கிறதுக்கு, செல் பண்றதுக்கு செல்லர்ஸ் இருக்கணும். நீங்க செல் பண்ணா தான் ஒருத்தரால வாங்க முடியும். ஒருத்தரால பை பண்ணா தான் ஒருத்தரால செல் பண்ண முடியும். சரிங்களா? இந்த சினாரியோ தான் வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல நீங்க விக்க போற இடத்துல வந்து வாங்குறதுக்கு யாருமே ரெடியா இல்லன்னா, உங்களால அந்த இடத்துல எக்ஸிட்டே பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? அதனால வந்து வால்யூம், லிக்விடிட்டி அதிகமா இருக்க ஸ்டாக்ஸா, இண்டெக்ஸா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால டக்லான்னு நெனச்சா கூட உங்களால வந்து எக்ஸிட் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஓவராலா இப்படி தான் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல உங்களால செல்லும் பண்ண முடியும். சரிங்களா? நான் வந்து 2 சைடும் பண்ண முடியும்னு சொன்னேன்ல. பையிங் அண்ட் செல்லிங் 2மே உங்களால பண்ண முடியும் இதில. ஓகேங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். மார்க்கெட் வந்து கீழ போக போது. நான் வந்து 25 பாயிண்ட் ரூ. 400க்கு போகுது ரூ. 25லேருந்து அப்படின்னு நீங்க 25 பாயிண்ட் நீங்க வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இன்கேஸ் 25 இன்ட்டு 475 போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 12,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? வெறும் நீங்க எவ்வளோ கட்டினா போதும்? 6 லட்ச ரூவா கட்டாம வெறும் ரூ. 1,50,000 நீங்க 1,4 லட்ச ரூவா நீங்க கட்டினாலே வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இப்ப மார்க்கெட் நம்மளுக்கு எலக்ஷன்ல வந்து மார்க்கெட் கீழ ஃபால் ஆச்சு தெரியுங்களா? சரியா ஹெவியா ஃபால் ஆச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஃபால் குடுத்துச்சு. சரிங்களா? இந்த ரேஞ்ச்லாம் வரப்ப நான் வந்து பை பண்ணேன். சரிங்களா? இந்த பாட்டம் மட்டும் ஆச்சுல்ல, இந்த ரேஞ்ச்ல வந்து நான் பை பண்ணேன். மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு அப்சைட் மூவ் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அ என்னென்ன கம்பெனிஸ்னா, இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் பை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸு, ஆர்இசி எல்டிடி அப்புறம் வந்து பியூசி பேங்க்ல வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன்.